வணக்கம் பிரவீன். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நேற்று காலை முதல் கள்ளச்சாராயம் கள்ளத்தனமாக விற்ற நபரிடம் இருந்து சுமார் 120க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்று அவர்களுக்கு வாந்தி, கண் எரிச்சல், தலை சுற்றல் உள்ளிட்டவை ஏற்பட்டதால் அவர்களை உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஆட்டோ மூலமாகவும் உறவினர்களை அழைத்து வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, சேலம் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவமனைக்கு சுமார் 35க்கும் மேற்பட்டோர் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் 120க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராயம் குடித்த நபர்களில் இதுவரை 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல் கூறு ஆய்வு நேற்று இரவு தமிழக அரசின் சார்பாக தமிழக அரசு உடனடியாக உடற்கூறு ஆய்வை செய்து உறவினர்களிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டதின் பேரில் நேற்று இரவு முழுவதும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்கள் சுமார் 25 உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதியில் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க சேலம் சரக டிஐஜி உமா பார்வையில் 7 ஏடிஎஸ்பி தலைமையில் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிபிசிஐடி கோமதி அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கள்ளச்சாராயத்தை விற்ற கருணாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரை கைது செய்தும் அவருடைய தம்பி தாமோதரனை கைது செய்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று அவருடைய மனைவி விஜயாவையும் கைது செய்தும் அவருடைய உறவினர் ஜீவாவையும் விசாரணை மேற்கொண்டு மேலும் 10 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து உயிர் இழப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கள்ளக்குறிச்சி மக்கள் பெரும் அச்சத்திலும் துயரத்திலும் பயத்திலும் உள்ளனர். மேலும் இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடப்பாடி அவர்கள் வருவதாகவும் உள்ளார். மேலும் பாஜக தலைவர் அவரும் வருவதாக உள்ளார். மேலும் இதனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பிரவீன்.